GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா கட்சிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தே தேஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. விஜய் கட்சிக்கும் ஆதரவு கொடுத்து மொத்தமாக தேஞ்சு போங்க அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகரன் விஜயினுடைய அப்பா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் விஜயோட வந்தால் பெரிய பவர் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அதை ஒட்டி நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அளவில் காங்கிரஸ் தாவேக்கா பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பேசப்பட்ட நேரத்திலேயே டெல்லியில் வேற ஒரு மீட்டிங் நடக்குது. கனிமொழி ராகுல் காந்தி சந்திச்சு பேசுறாங்க. அதற்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சந்திச்சு பேசுறாங்க. ஸோ இறுதி வடிவம் எடுக்கிறதா இந்தியா கூட்டணி, அது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் முடிவுக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில இன்று உயிரிழந்த அஜித் பவார் அவரது மரணம் தொடர்பாக, விபத்தில் ஏற்பட்ட மரணம் தொடர்பாக மம்தா பானர்ஜி பேசுறப்ப இது ஒரு சதி நடந்திருக்கு, இதுல இயல்பான மரணமா தெரியல, அவர் எப்போ அவர் சித்தப்பா கூட சேர்றேன் அப்படின்னு தகவல் வெளியானுச்சோ அதற்கு அடுத்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதற்கான காரணங்களும் பின்னாடி அணிவகுக்குது. எல்லாவற்றையும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜயோட குரலா முதல் முறைன்னு சொல்ல முடியாது, பல வாட்டி அவர் அப்பா பேசியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வருதா அப்படின்ற ஒரு பேச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் முதல் முறையாக விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் பிரமுகரோட இல்ல திருமண விழால அங்க கலந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு. திருவாரூர்ல காங்கிரஸ் ஒரு பெரிய சரித்திரம் படைத்த ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி இழந்து பல வருடங்கள் ஆச்சு. தொடர்ந்து பல கட்சிகளோட இல்லைனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்சியோடய பயணம் பண்ணி அவங்க தேஞ்சு போயிட்டாங்க. இப்போ விஜய் அந்த காங்கிரஸுக்கு அந்த அதிகாரம், காங்கிரஸுக்கு அந்த பவரை மீண்டும் தரேன்னு சொல்றாரு. அதற்காக காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துக்கணும், சேர்ந்து இன்னும் தேய்மானமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லல, சேர்ந்துக்கணும் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. இல்லங்க, இங்க 10 எம்பி இருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, அவங்க எப்படி தேஞ்ச கணக்குல வருவாங்க? 30 எம்பி ஷார்டேஜா இருக்குல்ல காங்கிரஸுக்கு, 40 எம்பி ஜெயிக்கணும்ல. ஓகே ஓகே, அதுதான் விஜய் கூட கூப்பிடுறாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, சட்டமன்ற தேர்தல் தானே, 29 நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. அதுக்காக சேர்த்துடுறாரு, லாங் பிளான் ஒன்று போடுறாரு. ஆனா எஸ்எஸ்சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, விஜயே எஸ்எஸ்சிக்கு ஆல்ரெடி ஃபியூஸ் பிடிக்க தான் உட்கார வச்சிருக்காரு. எந்த பொறுப்பும் கிடையாது, முன்னாடி அவருக்கு இருந்த சினிமா தலையீட்டும் கிடையாது, அரசியலே அவர் எந்த பங்கும் அவர் விஜய் கொடுக்கல. இவர் தன்னைக்கு நிறைய அரசியல் சார்ந்த படங்கள் எடுத்திருந்தாலும், கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா பேசியிருந்தாலும் இவரை விஜய் ஓரங்கட்டியே வச்சிருக்காரு. பியூஸ் பிடிங்க தான் அப்பா வச்சிருக்காரு. ஆனா இவர் பியூஸ் பிடிக்கப்பட்ட தந்தை எஸ்எஸ்சி காங்கிரஸ்க்கு எப்படி பவர் கிடைக்கும்னு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, ஃப்ரீ அட்வைஸா. அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அதுதான் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவர் முதல்ல தொடக்க விழாவுக்கு ஒரு மேடையில் அழைக்கப்பட்டார், மனைவியோட போனார், அம்மாவோட போனார். அதற்கப்புறம் அவங்க எங்கேயுமே இல்லை, காட்சியிலையும் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இது இப்போ சொல்கிறாருன்னா இப்போ விஜய் கூட சேர விரும்புகிறாரா? ஏன்னா இது நாள் வரைக்கும் எங்கேயுமே எஸ்சி விஜயனுடைய அரசியல் பற்றி வெளிப்படையான கருத்துக்களை சொல்லலை. கரூர் விவகாரத்துக்கு ஒரு சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ பேசுறதுக்கு அவருக்கு எல்லா தார்மீக உரிமையும் இருக்கு. ஆனா கரூர் விஷயத்தின் போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி அப்ப கூட அதை புறக்கணிச்சுட்டு போனாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு பேசிட்டாரு. கரூர் பத்தி பேசுறாரு, சிபிஐ பத்தி ஜனநாயகம் பத்தி பேசுறாரு, காங்கிரஸ் பத்தி பேசுறாரு, ஒரே பேட்டில ஒட்டுமொத்தமா கொட்டிட்டாரு. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, என்னால தாங்க முடியாத ஒரு விஷயம், அவரு ஏன் ரத்தம் தானே தம்பி, நீங்க அந்த காலத்துல படம் பார்த்துருக்க மாட்டீங்க. யாரு செய்தியாளரை கேட்கிறாரு, நீங்க அந்த காலத்துல என்னுடைய படங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, என் உடம்புல ஒரு ரத்தம் தான் என் மகன் உடம்புலையும் ஓடுது, அதனால அவரை யாரும் மிரட்ட முடியாது, அவர் துணிச்சலா முடிவெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு என்ன டக்குன்னு கண்ணில் போகுது அப்படின்னா, அப்படி கையை கட்டிட்டு விஜய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் என்ன பாருங்க, பேர் கூட சொல்லாம கையை கட்டினா பயந்துறது அர்த்தமா, அது வேற சொல்லுவாங்க. கட்டினா கூட பரவாயில்லைங்க, அந்த பட ரிலீஸுக்கு அப்பாவும் மகனும் போயிட்டு அணிலாக வேலை பார்த்தது, ஜெயலலிதா எலெக்ஷனுக்கு அந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தது. அப்போ பயம் இல்லாம அழுத்தம் இல்லாம போயிருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேரும் ஒரே ரத்தம் தான், ஒரே மாதிரி தான் போயிருக்காங்க. ஆனா இங்க ஒரே ரத்தம் அடிபணியாது அப்படின்னு ஒரே ரத்தம் எம்.கே. ஸ்டாலின் படம் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரிய முடியல. எஸ்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு? இந்த விஷயம் பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே பேரலா இன்னொரு விஷயம் நடக்குது. அது செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் அதுக்கு முன்னாடியே எஸ்ஐ சொல்றாரு, நீங்க சொன்னது போல பயமே கிடையாதுன்னு சொல்றாருல. அப்ப எதுக்காக விஜய் இன்னும் கிரவுண்டுக்கே வர மாட்டாரு? இன்னும் 2 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. உங்களுக்கு எதிராக பாஜக இருந்து பல தரப்பட்ட அழுத்தங்கள் வருது.
ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த பிரஷர் அழுத்தங்களுக்கு நான் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்கேன். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். ஆமா, ரொம்ப பாஜக வந்து விஜய்க்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இத்தனை பிரஷரை தாங்கிக்கிட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பபுள் வந்து பஸ்ட் ஆயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிராம இப்பவே வந்து ரியாக்ட் பண்ணுள்ள விஜய் வந்து அந்த பயம்தான் இல்ல சும்மா பொதுக்கூட்ட மேடையில மட்டும் இந்த மூஞ்சில பார்த்தா பயப்பட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் கிரவுண்ட்ல வந்து நின்று காட்டணும்ல. அதுதானே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஒன்றும் இல்லைங்க, அரசியல் தலைவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகுதி என்பது அந்த கட் ஃபீலிங் தான், அந்த தைரியம் தான். யூஸ்வலா பார்த்துருக்கோம் இல்ல விஜயகாந்தில் இருந்து நினைப்பு தான் முக்கியமானதுங்கிறீங்களா? தைரியம் அந்த விஜயகாந்தில் இருந்து பல தலைவர்கள் வந்து அதை வந்து வெளிப்படையா எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. மக்களோட மக்களா நின்றுருக்காங்க. ஆனா மக்களை சந்திக்காம, மக்களோட பிரச்சனைகளுக்கு எதுக்குமே இது வரைக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணாம, மக்களோட சேர்ந்து பயணிக்காம, தேர்தல் பிரச்சார டைம் அந்த தேர்தல் சமயத்துல ரோட் ஷோ மட்டும் தான் வந்தார் விஜய் பெருசா. அப்புறம் அதே பிரச்சனையாயிருச்சு, 2 பொதுக்கூட்டங்கள் போட்டார், அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தேர்தல் இருக்கிற சமயத்துல மக்கள் இது வரைக்குமே பெருசா வந்து சந்திக்காம உள்ளேயே இருந்துட்டு கட்சிக்காரர்ல மட்டும் சந்திச்சு இந்த மாதிரி பயம் இல்லைன்னு சொன்னா கட்சிக்காரர்ல மட்டும் தான் நம்ப முடியும், மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்ப வைக்கணும் அப்படின்னா வந்து இறங்கணும் உள்ள கிரவுண்ட்ல. அந்த பயம் இல்லாத மகனுக்கு பயம் இல்லாத தந்தை வந்து சொல்வாரா? அதுதான் கேள்வி. அப்ப 2 பேருக்கும் பயம் இல்லைங்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்திருக்காரு, நான் கிடையாது கட்சியில அப்படின்னு. அப்படியும் அதை வந்து அவர் அதுல இருந்து நழுவுதான் பாக்குறாரு ஒழிஞ்சு. ஆனா இந்த ஒரு அஜெண்டாவை உருவாக்க நினைக்கிறாரு. இந்த பேரலல் டைம்லயே தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது, இந்த மாதிரி உங்க கூட விஜய் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னா, அல்லது விஜய் கூட நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு எஸ்சிஎஸ்சி சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, அப்பா நாங்கள் ஆல்ரெடி பூஸ்ட்லாம் சாப்பிட்டு தான் இருக்கோம், பூஸ்ட் வேணும், ஹார்லிக்ஸ் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், போன்விட்டாவும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அதனால யாரும் எங்களுக்கு பூஸ்ட் தரணுங்கிற தேவையில்லை, எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாருமே கவுண்டர் போட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நமக்குலாம் என்ன வேலைன்னு தெரியல. அவரே சொல்றாரு, பூஸ்ட் இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, போன்விட்டாவும் இருக்கு, அதனால நீங்க யாரும் எங்களுக்கு தர வேண்டியதில்லை, இருந்தாலும் கேட்டுக்கிட்டதுக்கு எஸ்சிஎஸ்சிக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதற்காக விஜய் தரப்புல எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனா காலையில ஒரு செய்தி வெளியானுச்சு, காங்கிரஸ்க்கு 75 சீட்டு வரைக்கும் தர தாவேக்க தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாட்டு. தருவாங்க, கொஞ்சம் நெருக்கி கேட்டா தருவாங்க. நீங்க முதல்ல உள்ள வந்து பாருங்க, அண்ணன் கதவை திறந்து வச்சுட்டு 1 வருஷமா உட்காந்துருக்காரு. கூட்டணிக்கு வந்தா யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. யாருமே வரமாட்டேங்கிறீங்க, தண்ணிகன் போடுற பையன் கூட வரமாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவார் விஜய்? இந்த மாதிரி தந்தை மூலமாக பேச வைக்கிறார் அல்லது தந்தை உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாருன்னு 2 விஷயமா அதை பாக்குறாங்க. இப்ப இதுல நீங்க சொன்னீங்க இடையில விஜய்க்கு வந்து பாஜக அழுத்தம் அப்படின்னு. விஜய்க்கு மட்டும் இல்ல, பாஜக யாருக்கு அழுத்தம் கொடுத்திருக்குன்னா, ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிக்கு பல வழக்குகள் மூலமா, பல டெண்டர் வழக்குகள் மூலமாகவும் அழுத்தம் கொடுத்திருக்கு. அவரை கூட்டணிக்கு அடிபணி வச்சிருக்கு. டிடிவிக்கு இரட்டை இலை வழக்கு, பல வழக்கு. அதன் மூலமாக வரமாட்டேன்னு சொன்னவரை கையை பிடிச்சு முறுக்கி ஆம் ட்விஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எடப்பாடிக்கும் அதே கதி தான். இதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிஃபால்ட்டா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனாலும் இந்த ஆப்ஷனுக்கு வர்றதுக்கு பதிலாக அவர் தாவேக்கா கூட போக தான் விரும்பினாரு. ஏன்னா அங்க போனா நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு சிந்தனை இருந்துச்சு. அதையுமே பாஜக உடைச்சு, அவருக்கு ஒரு வழக்கு இருக்கு, நீங்க மருத்துவமனை கொடுத்த பர்மிஷன் நீங்க அமைச்சரா இருந்த பொழுது, அதன் அடிப்படையில் இந்த வழக்கு. ஆனா பாருங்க, இந்த வழக்கு எதுவுமே சட்டன் முடிவுக்கு வராது. அப்படியே இந்த வழக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் 2040 எலெக்ஷன் வந்தாலும் அதுல இருக்கும். அதனால அது எதுக்குன்னா, இந்த மாதிரி எப்பவுமே நம்ம அவங்கள நிரந்தர கூட்டாளிகளா வச்சுக்கிறதுக்காக தான். சோ அன்புமணியும் வர வச்சாங்க. அது மாதிரி கட்சியில கூட்டணியில நிறைய தலைவர்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இப்போ விஜயை வர வைக்க முடியாதா? விஜய்க்கு சென்சார் பிரச்சனை ஒன்று கொடுக்குறாங்க. விஜய்க்கு சிபிஐ விசாரணை போகுது. அப்போ சிபிஐ விசாரணையே விஜய் வந்து முற்றுமுழுதா சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வருது. அப்படியே இல்லைன்னா கூட இத்தனை பேரை சரி செய்த பாஜகவால விஜய் சரி பண்ண முடியாதா? விஜயை விட களத்துல அதிக அனுபவம் பெற்றவங்க நான் சொன்ன இத்தனை லிஸ்ட்ல இருக்கிறவங்க, விஜயை விட அவங்களுக்கு அதிக கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஆனா விஜய்க்கு ஏன் பாஜக நெருக்கடி தர முடியல, அல்லது பாஜக தர்றது உண்மையான நெருக்கடி இல்லையா அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ விடுறதே ஒரு அரசியல் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா ஏன்னா இப்போ பாஜக ஒருவேளை விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா, அது அரசியல் ரீதியா ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது பாஜகவுக்கே வந்து ரிவர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு, பாஜகவுக்கே சிக்கல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம், விஜய் வந்து விட்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி கூட பாஜக செயல் பண்ணலாம் இல்லையா? அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா நீங்க சொல்றதை தாண்டி இதுல வேற ஒரு கோணமும் இருக்கு. இப்ப விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்? பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னாலே மக்களுக்கு விஜய் மீது, பாஜக மேல கோபம் வருதோ இல்லையோ, விஜய் மீது ஒரு கரிசனை வரும், விஜயை ஆதரிக்கணும் அப்படின்னு. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அதிமுகவை விமர்சிக்கிறது கூட பாஜகவினுடைய திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக விமர்சிச்சாரு ஊழல் கட்சி அப்படின்னு, உடனடியாக அதிமுக விஜய் விமர்சிக்குது. வெறும் அதிமுக விமர்சிச்சிருந்தா களத்துல அது பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்காது.
என்டிஏ கூட்டணியோட தமிழக தலைமையா இருக்கக்கூடிய அதிமுக விஜய் விமர்சிக்குது. அந்த என்டிஏ கூட்டணியில பாஜக இருக்கு. சோ பாஜக அங்க ஒரு அழுத்தம் கொடுக்குது. கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி விஜய் இப்படி வெளிப்படையா விமர்சிக்கிறாரு. விஜய் பதிலடி தராரு, அல்லது விஜய் கட்சி சார்ந்தவங்க பதிலடி தராங்க. அப்போ இது ஒரு வகையில பாஜகவுக்கு எதிராக அமையும் அப்படின்னாலும் கூட இன்னொரு வகையில விஜய்க்கு ஆதரவாக அமையும். ஏன்னா பாஜக விஜய் விமர்சிக்குது. அப்ப சிறுபான்மை மக்கள் விஜய்க்கு ஆதரவாக கரம் கோர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தமிழ்நாட்டின் ஓவைசி அப்படின்னு நம்ம நக்கீரன்லயே ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு. அதற்கான காரணங்கள் இதுதான் பட்டியலிடுறாங்க. கூட ஆந்திரா பவன் கல்யாண் நினைச்சேன், தமிழ்நாடோட பவன் கல்யாண் அது மாதிரி கூட இருக்கு. அது ஓப்பனா உங்களுக்கு இந்துத்துவ சித்தாந்தத்தின்படி போகணும். இவர் ஓவைசிக்கு ஒரு பிரச்சனை இல்ல, இடதுசாரியினுடைய ஆதரவாளராக காட்டிக்கலாம். நான் வந்து எப்பவுமே இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவா நிக்கிறோம்னு காட்டிக்கலாம். போராட்டங்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சிடலாம். பாஜகவினுடைய வாக்கு வெற்றிக்கு காரணமே ஓவைசி மாதிரியான ஆட்கள் தானே. சோ தமிழ்நாட்டின் ஓவைசியா விஜயை கொண்டு வரதுதான் பாஜகவினுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் விஜய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆதரிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதையெல்லாம் தான் இப்போ பாஜக செய்யுது அப்படிங்கிறாங்க. இந்த நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த நெருக்கடி கொடுக்கறதன் மூலமாக விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலை இந்த மக்கள் மத்தியில் உருவாக்கணும். அதுதான் பாஜகனுடைய திட்டமா இருக்கு. ஏன்னா ஸ்பிளிட் பண்ணணும் ஓட்டை அப்படிங்கறத அஜெண்டா அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பாஜகவோட பி டீம் காங்கிரஸ் வந்து இங்க போதாகும். ஆமா ஆமா, அவங்க வந்து அங்க நேரடியா விமர்சிக்கிறாங்க. இன்னொரு தரப்புல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்ப இது கூட மாணிக்கம் தாகூர் மேட்டர் கூட ஒரு செய்தி இப்ப வெளியாகுது. அதுல வந்து வடக்கு மதுரை கேட்டது காரணம் வடக்கு மதுரை காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் இவருடைய நெருங்கிய உறவினர், அதற்காக தான் கேட்டாரு. அதற்கப்புறம் தான் தளபதி வந்து பேசினாரு, எம்எல்ஏ பேசினாரு. அதற்கப்புறம் அன்று மாலையே RS பாரதி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, கூட்டணி தொடர்பாக பொது வழியில பேசக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் தொடர் சம்பவமா போயிட்டு இருக்கப்பதான் விஜய் ஒரு பக்கம் உள்ள வராருன்னு சொல்ற நேரத்துல தான் விஜய் அப்பா சந்திரசேகர் காங்கிரஸ் உள்ள கொண்டு வரணும்னு ஒரு பேட்டி கொடுக்குற நேரத்துல தான் டெல்லியில கனிமொழி ராகுல் காந்தி சந்திச்சு பேசுறாங்க. இது முக்கியமான சந்திப்புன்னு தான் சொல்லணும். இந்த டைமிங் தான் முக்கியம். ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு பெரிய இழுபறி போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கு. அப்படின்ற டைம்ல இந்த சந்திப்பு வந்ததுனால இந்த சந்திப்புல இருந்து 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை வந்து முழு வீச்சில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு போன வாட்டி கொடுத்த மாதிரி கொடுத்துடலான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக வந்து இன்னும் கொஞ்சம் கேரண்டிஸ்லாம் கொடுக்குறாங்க போல காங்கிரஸுக்கு. அதாவது காங்கிரஸ் விஜயை காட்டி திமுக அதிகமாக டிமாண்ட் பண்ணுறது கட்சிக்கு ஏதோ பாசிட்டிவாக போகுதுன்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ திமுக தரப்பில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கூடுதலாக தரோங்க, போன வாட்டி 25 கொடுத்தாங்களா, இப்போ வந்து 30-32 தரோம் காங்கிரஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் 2 ராஜ்யசபா உறுப்பினர்களும் தரோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளே நிறைய வாட்டி பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில், இந்த மாதிரி காங்கிரஸுக்கு வந்து வாரிய தலைவர் பதவி, அப்புறம் வந்து துணை சபாநாயகர், அப்புறம் வந்து அந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவிகள் வந்து காங்கிரஸ்க்கும் நாங்கள் தரோன்ற மாதிரி திமுக தரப்பில் இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேரண்டி மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு. இப்ப நீங்க சொல்ற இத்தனையும் கொடுத்து காங்கிரஸை ரீடைன் பண்றதுல திமுகவுக்கு என்ன சாதகம் இருக்கு? அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு கூட்டணி பலம் வந்து திமுக விட்டுறக்கூடாதுன்னா, இப்போ வந்து என்டிஏ பலத்தை காட்டிட்டாங்க. மோடி தலைமையில் எல்லா தலைவர்களும் ஒன்றா வந்துட்டோம். நாங்கள் அது கட்சிக்குள்ள பல பிளவுகள் இருக்கலாம், மோதல், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் முன்னாடி நாங்கள் வந்து பலமாக வந்து நின்றுட்டா ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்டிட்டாங்க. இப்போ அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ காங்கிரஸ் உள்ளேயே இருக்கட்டுமே, இருந்தா திமுகவுக்கு என்ன பலம்? இந்த தேர்தலில் ஓரளவுக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதன் அடிப்படையில் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய 30 தொகுதியோ அல்லது 25 தொகுதிக்கோ அது ஒருத்தானது தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஆனா இதுல என்ன ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா, இங்க என்டிஏ சைடுல ஒரு ஒற்றுமையை காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஒற்றுமையை காட்ட வேண்டிய தேவை ஸ்டாலினுக்கு எழுந்திருக்கு. குறிப்பா இது முக்கியமான தேர்தல் அப்படின்றதுனால இப்போ திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான். இப்போ அந்த காங்கிரஸ் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, ஸ்டாலின் தலைமையில ஒரு கட்சி வந்து வெளியே போயிட்டாங்க, அப்ப இங்க ஒற்றுமையா இல்ல, அதை வச்சே வந்து என்டிஏ ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக கைவிட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி அதை வச்சு கூட பல கட்சிகள் பேச வாய்ப்பு இருக்கு. அதனால கூட மைனாரிட்டி வாக்குகள் திமுகவுக்கு எதிராக கூட திரும்பலாம் பார்க்கப்படுது. அந்த ஒரு இதுக்காக தான் ஸ்டாலினோட அந்த லீடர்ஷிப் காட்டுறதுக்காண்டி தான் கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்புல பேசப்பட்டிருக்கலாம். இங்க ஒற்றுமையா நின்றுட்டாங்க, நம்மளோட கூட்டணி பலத்தை இதுவரைக்கும் எந்த கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்துட்டு இருக்கோமோ அதே கூட்டணி பலத்தை நம்மளும் மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து திமுக ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிர்பந்தம் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கா? எல்லா கூட்டணிகளுக்கும் இருக்கு. ஆமா. ஆனா இப்போ திமுக காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்கிறதன் மூலமாக இத்தனை பலன்கள் ரெண்டு பக்கத்துக்கும் அனுபவிக்க முடியும், 2 பக்கத்துக்கும் கிடைக்கும். அப்படிங்கிற நேரத்தில் இப்போ காங்கிரஸால திமுக என்ன கிடைக்கும்? இப்போ வர தேர்தலில் காங்கிரஸ் நிச்சயமா ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான வாய்ப்பு டெல்லியில் இன்னும் உருவாகலை. இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் உருவாகலை. அப்போ இவங்க எம்பி ஆனாலும் கூட அங்க வந்து அவங்களுக்கு
அமைச்சரவையில் இடம் கிடைக்காது. அதே நேரம் MP ஆகிறதுக்கு இங்க காங்கிரஸ்க்கு ஒரு 10 தொகுதியாச்சும் ஒதுக்க வேண்டியது அந்த அளவுக்கு வலிமையா இல்ல. ஆமா, அப்போ எதுவுமே இல்லாம காங்கிரஸ்க்கு ஏன் அவ்வளவு கொடுக்கணும்? ஏன்னா காங்கிரஸ் இது வரைக்கும் திமுக மிக கடுமையா மிக தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சிருக்காங்க. அப்ப அதையும் திமுக தலைமை யோசிச்சு பார்க்கும். விமர்சனம் பண்றது மட்டும் இல்லாம விமர்சனம் பண்ணவங்கள காங்கிரஸ் தலைமை கேள்வியே கேட்கல. திருச்சி வேலுச்சாமியில ஆரம்பிச்சு KS அழகிரி வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயா பேச விட்டுருக்காங்க திமுக அகைன்ஸ்டா. திமுக ஒரு நபர் பேசுறேன் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சிலபுரத்துக்கே கேட்கிறாரு. ஆனா இங்க வந்து நடவடிக்கையே இல்ல. ஆமா, இப்போ இதுல இப்ப திமுகவினுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது இன்சைட் சோர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளப்பறையும் இல்லாம தான் இத்தனை நாள் இருக்காங்க. அது ஏன் இருக்காங்க அப்படின்னா, நீங்க வேணா எழுதி வச்சுங்க, அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கணக்குகள் சீட்டு கணக்குகள் எந்த மாற்றமும் இல்லைங்கிறது அவங்க மைண்ட் செட்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா தரமாட்டோம் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியா இருக்கு. அது வரைக்கும் கத்துறதுனா கத்திட்டு இருங்க, வெளில போறதுனா வெளில போங்க, அது உங்க பிரச்சனை. ஆனா எங்க தரப்புல நாங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்வோம். கனிமொழியை விட்டு உங்களுக்கு பேச சொல்லுவோம், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சாந்தமா இருக்க சொல்லுவோம், நீங்க கூட்டணியில ரிட்டைன் பண்ணுங்கிறது எங்க விருப்பம். அந்த அடிப்படையில் நாங்க எல்லா வேலையும் செய்வோம். அதையும் தாண்டி நீங்க துள்ளி குதிச்சு வெளில போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நாங்க அதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது திமுக தலைமை வச்சிருக்க. திமுகவுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியாதுங்க, எங்கள்கிட்ட பல கட்சிகள் இருக்காங்க, அவங்களே அகாமடேட் பண்ணி ஆகணும். இப்போ தேமுதிக வரலாம், இல்லை வந்து ராமதாஸ் சார்பில் பாமக வரலாம், அவங்களா வரும்போது அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தாகணும். அதனாலேயே கூட காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கலாம், இல்லை அதை குறைச்சு கூட கொடுக்கறதுக்கு திமுக வசம் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதனால திமுக வந்து சிறுபான்மை மக்கள் வாக்குகள் திமுகவுக்கு இருக்கு ஆல்ரெடி, காங்கிரஸ்க்கு இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. விஜய்க்கு என்ன சிக்கல் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வாக்குலேயே ஒரு சில குறிப்பிட்ட பிரிவு மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் ஓரளவுக்கு ஆதரிச்சிட்டு இருந்தவங்க கூட திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு அப்புறம் விஜய கைவிட்டுட்டாங்க. இவர் நமக்கான ஆள் இல்ல, இதுவரைக்கும் அதை பத்தி மூச்சு பேச்சு விடல, இவர் எப்படி நமக்காக நிப்பாரு அப்படின்னு. காங்கிரஸும் அதுல பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பெல்லாம் எடுக்கல, சும்மா எங்க நின்னாங்க, போராட்டங்களை ஒழிஞ்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு ஒரு பெரிய மைலேஜா இருக்கு. நேரடியாக நீதிமன்றத்தை எதிர்த்து, நேரடியாக பாஜகவை எதிர்த்து, நேரடியாக அரசியல் சக்திகளை எதிர்த்து, அந்த ஒரு நெரேட்டிவ் எதிர்த்து திமுக பண்ண முடியாது, விலக்கு ஏற்ற முடியாதுன்னா முடியாதுதான் அப்படிங்கிறத உறுதியா நின்னுட்டாங்க. இது எலெக்ஷன் டைம்ல வந்ததுனால திமுகவுக்கு இந்த ஒரு ஆதரவு வட்டம் ரொம்ப பெருகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு இதுலயும் தான் திமுக அதை அணுகுது. காங்கிரஸ் வேணுமா வேண்டாமா, சிறுபான்மை மக்கள் வாக்குகள் இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே எடுத்து பார்த்த அப்புறம் தான் காங்கிரஸ் இப்படி அணுகுது. அதே நேரம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாக்கும் தேவையில்லாம வெளியில போடக்கூடாது, யாரா இருந்தாலும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற அரசியல் இருக்கிறதுனால காங்கிரஸை முடிந்தவரை ஒரு கயிறை விட்டு பாக்குறாரு. கயிறோட அவங்க போறாங்க, கயிறோட விட்டு பாக்குறாரு. ஒரு அளவு மேல போனா கயிறை விட்டுலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்காரு. அதனால இந்த சந்திப்பு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா ராகுல் காந்தியோட நெருக்கமான நபராக அறியக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவங்கெல்லாம் விஜய்கிட்ட பேசினதா அவங்கெல்லாம் வந்து விஜய்கிட்ட பேசினதா சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திப்பு வந்ததுனால இந்த தொகுதிகள் ஃபர்ஸ்ட் ஃபேஸா இந்த ஃபர்ஸ்ட் டீலிங்கா திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஏத்துக்கல அப்படின்னா நீங்க சொல்றது போல திமுகவும் காங்கிரஸை கழட்டி விட தயங்க மாட்டாங்க. இல்ல இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், வேணாம் அப்படின்னா நீங்க போயிருங்கன்ற மாதிரி தான் திமுக வேற டைம் இல்லை அவங்களுக்கு இப்போ. அதனால இந்த இதை ஏத்துக்கிட்டு ஒன்னா வந்தா மட்டும் தான் கூட்டணி எல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ண முடியும். இன்னும் காங்கிரஸ் வந்து எடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா திமுக கூட்டணி மொத்தமா பாதிப்பாயிடும். அதனால ஏதோ ஒரு முடிவை கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கப்புறம் தான் தொகுதி பங்கீடுகள்ல 2 தலைவர்களும் பேச போறாங்கன்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே பட்ஜெட் கூட்டத்தொடர்னால இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்துல கூடி ஆலோசனை பண்ணாங்க. அதுல ராகுல் காந்தி, இந்த சைடு திருச்சி சிவா, TR பாலு, இந்த மாதிரியான தலைவர்களும் பேசியிருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே இருந்திருக்காரு. அதுலயுமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிருக்கு. KC வேணுகோபால் அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு. அப்ப ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த நம்பர்ல தான் சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல செய்தி சொல்றாங்க. இதுவும் போயிட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ள. இந்த நேரத்துல கனிமொழி வந்து அவங்க வந்து டெல்லி முகமாக இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவங்க திருநெல்வேலியிலயோ அல்லது அந்த சைட்லயோ போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் சட்டசபை தேர்தல். ஆமா, சட்டசபை தேர்தலில். ஏன்னா டெல்லி முகமாக அவங்க ஆயிட்டாங்க, இங்க உள்ள டச் விட்டு போயிடுங்கிற அர்த்தத்திலையும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம காலையில நடந்த ஒரு மிக கோரமான ஒரு சம்பவம். நம்ம நிகழ்ச்சியில அடிக்கடி அஜித் பவாரை பத்தி பேசியிருக்கோம். அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அஞ்சலி நம்ம செலுத்திப்போம். அதே நேரம் அவரது விபத்து தொடர்பாக வரக்கூடிய பேச்சுகளும் அது தொடர்பாக எழக்கூடிய சந்தேகங்களுங்கிறது அரசியல் களத்துல புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மட்டுமே பயன்படுத்தின விமானம், அவர் மட்டுமே அவரோட குரூவோட போனாரு அப்படின்னாலும் கூட
அந்த விபத்தின் பின்னணி இப்போ அலசி ஆராயப்படுது. அதை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இதனால் வரைக்கும் பாஜகவோட இணைந்திருந்த அஜித் பவார் இப்ப சமீப நாட்களா தனது சித்தப்பாவோட சேரப்போகிறார், சரத்பவாரோட சேரப்போகிறார் தகவல் வெளிவந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னா அதுல உரிய முறையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு அமைச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் வந்து அஜித் பவாரும் சரத்பவாரும் சேர்ந்து பல தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க. அந்த கோபத்தின் அதனால கூட பாஜக வந்து ஏதோ ஒரு வகையில் அஜித் பவார் மீது அதிருப்தியில் தான் இருந்தாங்க, ஏன்னா விட்டு போயிட்டார் அப்படின்ட்டு. இப்போ கூட வந்து பாரமதி தொகுதிக்கு தான் அவர் போயிட்டு இருந்தார். பாரமதி வந்து அவரோட கோட்டைன்னு சொல்லலாம். 9 முறை ஆமா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி அங்கதான் அவர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்காண்டி இன்னைக்கு காலையில தனி விமானத்தில் போன மும்பையில இருந்து பாரமதி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது கண்ட்ரோல் வந்து அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து அங்க வந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. உடனே தீப்பற்றி இருக்கு. அங்க இருக்கிறவங்க அந்த பயணிச்சவங்க எல்லாமே இறந்துட்டாங்க ஸ்பாட்லயே. இதுக்கு முன்னாடி குஜராத் பிளைட் ஆக்சிடென்ட்ல முன்னாள் முதல்வர், குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர் வந்து மர்மமான முறையில் இந்த மாதிரி விபத்துல தான் இருந்தாரு. அதற்கடுத்து அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா பிபின் ராவத் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் வந்து இறந்தாரு. இப்போ இவர் சாகுறாரு. இது மட்டும் இல்லாம நேதாஜில இருந்து நடிகை ஐஸ்வர்யா இருந்து நிறைய பேர் வந்து ஒய்எஸ் ராஜசேகர டி சௌந்தர்யா சாரி நான் நடிகை சௌந்தர்யா சொல்ல வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களும் அடுத்தடுத்து இறக்கிறது அப்படிங்கிறது விபத்தாகவே இருந்தாலும் அதற்கு பின்னணியில் எப்பவுமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்பட்டுட்டே இருக்கும். இந்த தியரி உண்மையா இல்லையாங்கிறது விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். ஆனா பிபின் ராவத்தினுடைய விமான விபத்து அது குறித்த விசாரணை என்ன ஆனிச்சு, அதனுடைய தகவல்கள் என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. அதே மாதிரி குஜராத் முதல்வர் இறந்தது தெரியல. அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் பேசப்படுது. அதுக்கப்புறம் கருப்பு பெட்டி கிடைச்சா கிடைச்சிரும் எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லாம அப்படியே ஆஃப் ஆயிடுது. அதன் அடிப்படையிலையும் மம்தா பானர்ஜி எழுப்பின சந்தேகத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இந்த பிளைட்ல போன அந்த பிளைட் க்ரூ அதுல ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களுடைய அம்மா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து டெய்லி என்கிட்ட பேசிடுவாங்க, இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசுறது எனக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஏதோ சொன்னிச்சு, அதன்படி பார்த்தா அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை, ஆனா இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு, இதை முழுமையா விசாரிக்கணும், என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும், என் பொண்ணு டெய்லியும் காலையில போன் அடிச்சு நீ சாப்பிட்டியாமா மாத்திரை போட்டியாமாங்கிறது என்கிட்ட எப்பவும் கேட்டுட்டே இருப்பாங்க, இந்த விபத்து இது விபத்தா அப்படிங்கிறது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதையுமே இதுல நம்ம இணைத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையுமே சந்தேகம் சொல்றதா எல்லாத்தையும் விபத்துன்னு சொல்றதா அப்படிங்கிறதுலயும் ஒரு சந்தேகம் கேள்வி இருக்கு. நம்ம அஜித் பவாரோட மறைவை பத்தி பேசணும் இல்லையா, இந்த மாதிரி விமான விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு பேசணும் இல்லையா. ஆனா இங்க ஒரு வினோத செய்தி ஆக்சுவலா நம்ம அதான் பார்க்க போறப்போ விமானத்துக்குள்ள நடக்கக்கூடிய பல வினோதங்கள் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஃபிளைட்ல வந்து மெயின் டோர் திறக்கிறது, அப்புறம் வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் சும்மா திறந்து விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டார் ஏர்வேஸ் அது டோஹால் இருந்து ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவுக்கு போயிருக்கு போல அந்த ஃபிளைட்டு. அந்த ஃபிளைட்ல வந்து ஒரு பெண்மணி இவங்க ஆக்சுவலா பிசினஸ் கிளாஸ் கேட்டிருக்காங்க போல இவங்க, ஆனா பிசினஸ் கிளாஸ் வந்து சீட் இல்லைன்னு சொல்லிட்டு எக்கானமி கிளாஸ்ல சீட் கொடுத்துருக்காங்க. அந்த கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சீட்டுக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்கும்ல அந்த சீட்டுக்கு மேல 2 காலையை வச்சுட்டாங்க. நான் இப்படிதான் வருவேன், எனக்கு வந்து நீங்க பிசினஸ் கிளாஸ் கொடுக்கல, அதனால வந்து இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஃபிளைட்டுக்குள்ள சண்டை போட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்களே அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாயிட்டு இருக்க போல் இருக்கு. சீட்டு அந்த காலை வச்சு சீட்டு உதைக்கிறது, அவங்களை டிஸ்டர்ப் பண்றது, கத்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடாவடி பண்ணியிருக்காங்க அந்த பெண்மணி ஃபிளைட்ல. அப்புறம் ஒரு வழியா வந்து பைலட்டு கேபின் க்ரூலாம் நீண்ட நேரமா பேச்சுவார்த்தை பண்ணி ஏமா இது வந்து போயிட்டு இருக்கோம் எங்கேயும் நிறுத்த முடியாது போ, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்கேயும் நிறுத்த முடியாது, உங்களுக்கு அப்ரேட்லாம் கொடுக்க முடியாது போ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கீழே இறக்கியிருக்காங்க. அதாவது காலை கீழே இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அவங்க பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க அந்த பெண்மணிட்ட. அவ்வளோ போராட்டமா எனக்கு எதுக்கு நீங்க பிசினஸ் கிளாஸ் கொடுக்கல அப்படிதான் உட்காருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு டிஸ்டர்ப் பண்றது இதெல்லாமே தொடர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயம். ஆனா வந்து ஃபிளைட்ல எப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீறும் போது மேலே பறக்கும் போது நடுவானத்தில் பறக்கும் போது எப்படிலாம் பிரச்சனை ஏற்படும் எப்படிலாம் வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு செய்தி வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. பஸ்ஸில் போனால் மட்டும் தான் அப்படி நடக்கணுமா, ஃபிளைட்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சம்பவமே ஒரு உதாரணமா இருக்கு. பஸ்ஸில் போறவங்கலாம் பாவப்பட்டவங்களா, ஆக லோக்கல் பஸ்லேருந்து ஃபிளைட்ல போனாலும் மக்களுடைய மனநிலைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறது. பஸ்ல மேல கொண்டு போல ஃபிளைட்ல மேல போற முடியுமா, அப்படியே ஒரு கொண்டு போக சொல்லுங்க. ஆமா, அதனால மக்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமா தெரிய வருது. மேலும் பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.